பார்த்தீங்கன்னா வீடா இருந்தா கூட இந்த கன்னி ராசியில வந்து 3 நட்சத்திரங்கள் உள்ள வந்துடும். அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரங்கள் அதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். அரச கிரகங்களும் தாய்மையை குறிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் செவ்வாயும், போராட்டக்காரான செவ்வாயும் உள்ள வந்துடுறாங்க, சகோதர உறவு குறிக்கக்கூடிய. ஸோ இந்த பண்புகள்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஈக்குவலாக வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பலர் வந்து கன்னி ராசினா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. விஷயம் தெரிஞ்ச பின்னாடி கன்னிராசி தான் சொன்னா கேட்டுக்குவாங்க, ஒரு குழந்தை போல அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இந்த கன்னிராசிக்காரவங்க. அதாவது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அவ்வளவுதான். யாரையும் அனாவசியமா வம்புக்கு போக மாட்டாங்க, வந்த வம்பு விட மாட்டாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த இயல்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். இது எதுக்கு நான் அவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்க உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்கன்றதுக்காக சொல்றேன். அதெல்லாம் தாண்டி இப்ப இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்து உங்களுடைய சனி அமர்ந்திருக்காரு. 5ஆம் இடம் அப்படின்றது வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த யோகஸ்தானம், அந்த 5ஆம் இடத்து அதிபதி ராசியில வந்து கன்னி ராசி அமரும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் அது யோகமான